சீரான நீர்வீழ்ச்சி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு சூப்பரா ஒரு நீர்வீழ்ச்சி செய்ய போறோம். இத செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், 2 ஸ்ட்ரா, அப்புறம் ஒரு பாட்டில் மூடி, அவ்வளவுதான். பாட்டிலோட அடிப்பகுதியில ஒரு துளை போடுங்க. அந்த துளையில நாம வச்சிருக்கிற சின்ன ஸ்ட்ராவை சொருகுங்க. அந்த துளையில இருந்து நீர் கசியாம இருக்க ஸ்ட்ராவை சுத்தி பசையால ஒட்டுங்க. அடுத்து பாட்டிலோட மூடியில ஒரு துளை போட்டு அதுல நீளமான ஸ்ட்ராவை நுழைக்கணும். இப்போ கீழே இருக்கிற ஸ்ட்ராவை விரலால மூடிக்கிட்டு பாட்டில் முழுவதும் நீரால நிரப்ப. இப்போ ஸ்ட்ராவோட இருக்கிற பாட்டில்ல மூடிய வச்சு இறுக்கமா திருகி மூடுங்க. அடுத்து நீங்க கீழ் துளைய மூடிக்கிட்டு இருக்கிற உங்க கை விரலை எடுத்த உடனே தண்ணீர் வெளிவர தொடங்குது. இப்போ தண்ணீர் தரையில விழக்கூடிய இடத்துல ஒரு நாணயத்தை வைங்க. பாருங்க, தண்ணீர் ஒரே சீரா அந்த நாணயத்தின் மைய பகுதியில விழும். இப்படி சீரா ஒரே இடத்துல விழ காரணம் என்ன? மேல வச்சிருக்கிற நீளமான ஸ்ட்ராவால பாட்டிலுக்குள்ள இருக்கிற அழுத்தமும் வெளியே இருக்கிற காற்றோட அழுத்தமும் ஒரே மாதிரி சமமா இருக்கு. பாருங்க, பாட்டில்ல இருக்கிற நீரின் அழுத்தம் குறைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வெளியில வர்ற நீரோட அழுத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ பாருங்க, பாட்டில்ல இருக்கிற நீரோட அளவு பாட்டிலுக்குள்ள இருக்கிற நீளமான ஸ்ட்ராவோட கீழ் முனைய விட கீழே போயிடுச்சுன்னா சீரான அழுத்தம் கிடைக்காது. அதனால வெளியே வரக்கூடிய நீரோட அழுத்தமும் படிப்படியா குறைஞ்சு தண்ணீர் நாணயம் இருக்கிற இடத்தை விட குறைவான தூரத்துல விழும். படிப்படியா குறைஞ்சு நின்னே போயிடும். இப்போ திரும்பவும் பாட்டில் நிறைய தண்ணீர் ஊற்றி நிரப்பி பாட்டிலோட மேல் பகுதியில இருக்கிற ஸ்ட்ராவை விரலால மூடுங்க. என்ன ஆகுது? வெளியே வர்ற தண்ணீர் நின்னு போயிடுச்சு, பாத்தீங்களா? அடுத்து மேல சொருகி இருக்கிற ஸ்ட்ராவை மேல இழுங்க. இப்போ என்ன ஆகுது? ஆமா, நீரோட அழுத்தம் அதிகமாகி தூரமா விழுது. இதுக்கு காரணம் பாட்டிலுக்குள்ள இருக்கிற நீரோட அழுத்தமும் வெளிக்காற்றின் அழுத்தமும் மாறுபடுவதுதான். இத நீங்களும் செஞ்சு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஒரு மூடப்பட்ட நீர் நிரம்பிய கலனில் ஒரு துளை வழியாக காற்று உட்செல்லும் போது ஒரே அளவிலான அழுத்தம் நீரின் மேல் செயல்படுகிறது. இது ஆழத்தை பொறுத்து மாறுவதில்லை.